ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவரில் கோலா உருண்டை பண்ண போகிறோங்க. இது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே இது பிடிக்கும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவரில் நிறைய வெரைட்டி பண்ணியிருப்போங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த காலிஃப்ளவர் நான் தண்ணியில் போட்டுட்டு கல் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொதிக்க விட்டுலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இந்த காலிஃப்ளவர் ஒரு அரை வேக்காடுங்க, 2 நிமிஷம் மட்டும் போதும். அதுக்கு மேலே வேக விடக்கூடாது. 2 நிமிஷம் அந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு லைட்டாக கலர் மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடணுங்க. எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 மிளகாய் வத்தல், இந்த பொட்டுக்கடலை ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த அரைச்சி எடுக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சீரகம், உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஒரு மிளகாய், பச்சை மிளகாய், மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2 அரைக்கக்கூடாது. 2க்கு இடைப்பட்ட பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ கெட்டியாக இருக்கணுங்க, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த கிறிஸ்பி தருங்க. இது கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால ஒரு ஷேப் நல்ல சைனிங் கிடைக்கும். அடுத்து நல்லா கிறிஸ்பி வரும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுட்டு இப்போ உருட்டி போட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய உருண்டையாக போட வேண்டாங்க, மீடியம் சைஸாக போட்டுக்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஒரு 5 நிமிஷம் பண்ணி கொடுத்துடலாங்க. இது அரைச்சிட்டு உடனே எண்ணெய் காய வச்சுட்டு இது உருட்டி போட்டு எடுக்கிறதான். ரொம்பவே சீக்கிரமாக பண்ணி கொடுத்துடலாம். நினச்சா உடனே செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ அழகாக கோல்டன் கலர் அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது நம்ம கொஞ்சம் முன்னாடி உருட்டி போட்டது. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி மற்ற உருண்டைகள் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு சட்னி அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ், இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ தாங்க.